எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அதை எண்ணி நாங்கள் துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தருணத்துக்காய் உண்மை நாங்கள் துதிக்கிறோம். தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரே மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவனின் நல்ல ஆலோசனைகளை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தந்து இவர்கள் நடத்தும்படி ஆய்வு மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போது ஆண்டவரே குறிப்பாக திருநகர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் இந்த பகுதியிலே ஆலயத்தை தேவனின் நோக்கத்தோடு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவநீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராய, சென்னை பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே எங்களுக்கு முன்பாக வைத்து சென்றிருக்கிற ஆண்டவரே காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவனுடைய ஊழியர்கள் காணப்பட தேவன் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக எழுச்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய மாறாத வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஊழியத்தில் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனின் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக எழுச்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐக்கியங்களிலே தேவன் நீர் ஆண்டவரை செய்து வருகிற மகத்தான கிருபைகளை நீ இரக்கங்களை நீ நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், பிள்ளைகளோடு கூட இருக்கிற கர்த்தர், பிள்ளை வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிற கர்த்தர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையிலுள்ள வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய நரவீடு மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனை தொடர்ந்து வருவேன். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், உங்களுடைய வார்த்தையை அனுப்பி பரிபூர்ண சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேவன் நீர் பிள்ளைகள் கொடுத்து வந்த சுகத்தை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் இன்னும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண சுகத்தை தந்து தேவனை வழிநடத்தும்படியாக எழுச்சி மன்றாடுகிறோம். சுவாமி, பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட பணிகளை உண்மை முத்துவமாய் செய்து நல்ல உயர்வுகளை இப்படைய வாழ்க்கையிலே தந்து இப்படைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாக எழுச்சி மன்றாடுகிறோம். பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனின் நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக எழுச்சி மன்றாடுகிறோம். வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய சமூகம், உங்களுடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். அப்பா, தேவன் நீர் பிள்ளைகளோடு கூட இருந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக எழுச்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே ஆண்டவரே புதிய ஆண்டிலே திருமணம் ஆண்டவரே இணைய இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் செய்து வந்த நன்மைகள், அதற்காக எடுத்த பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனின் பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த திருமணத்திலே தேவன் நீர் தலைவராயிருந்து எவனமாய் தேவன் நீர் முதல் அற்புதத்தை செய்து நிறைவேற்றினீரோ அதே போல ஆண்டவரே பிள்ளைய வாழ்க்கையிலே தேவன் நீர் அற்புத அடையாளங்களோடு அந்த திருமண காரியங்களை தேவனை நிறைவேற்றி தரும்படி ஆய்ச்சி மன்றாடுகிறோம். புதிய ஆண்டிலே 2வது மாதத்திலே திருமண வாழ்க்கையிலே இணைய இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதற்காக பிள்ளைகள் எடுத்து வருகிற பிரயாசங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். புனிதமாய் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அதற்கான காரியங்களை முழுமையாய் முடிக்கவும் தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தொடர்ந்து தந்து ஆண்டவரே தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் எழுச்சி மன்றாடுகிறோம். சுவாமி, திருச்சபையிலே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சுவாமி, படிக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக ஞானவரங்களை தேவனை தொடர்ந்து தந்து ஆண்டவரே குறிப்பாக புதிய ஆண்டிலே பிள்ளைகள் தொடர இருக்கிற தேர்வுகளில் எழுதின தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க தேவனை பாராட்டுகிற கிருபைகளை, இரக்கங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருச்சபையில் உள்ள சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகள் மூலமாய் பாடம் கற்றுக் கொடுத்த கர்த்தர் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை தேவனை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அந்த இயற்கை மாற்றங்களினாலே பிள்ளைய சரீரங்களில் எந்த ஒரு பலவீனமும் அணுகாதபடிக்கு தேவனை காத்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி ஆண்டவரே திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் ஊழியங்களிலேயும் தேவனை கூட ஊழியத்திற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவனை அறிந்திருக்கிறீர். தேவனை அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா அவர்களை மறைந்து தேவனீர் வெளிப்படுங்க சுவாமி. உங்களுடைய மெல்லிய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தந்து எங்களை வழிநடத்தும்படியாய் எழுச்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய அனைவருடைய உள்ளத்திற்கும் ஏற்ற மன்னாவை தேவனை தரையிருக்கிறீர். அதை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இன்னும் வர இருக்கிற பிள்ளைகளை தலைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் எழுச்சி மன்றாடுகிறோம்.
பிள்ளைகளின் வளர்ச்சியிலே ஆத்துமா வளர்ச்சிகளிலே தேவனை தொடர்பு தந்து தேவன் நீர் பணி நடக்கும்படியாய் வெற்றி கொண்டாடுகிறோம். மீதியான நேரத்தை உடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி இரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து எழுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ள ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு நிறைவேறுகிறேன். ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 26 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடல் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 முடிய. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வீழ்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் கற்பங்களும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களின் விசேஷத்தவனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக இருந்தது. நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 97ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 97ஆம் சங்கீதம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று. சர்வ பூமியுடைய ஆண்டவருடைய பிரசனத்தினாலே உருகி போயிற்று. சொர்வங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையானத்தில் பிறந்தார். ஒரு காலத்தில் பாடுபட்டு சிறுவரைந்து மறித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுபுறத்தில் எழுந்திருக்கிறார். பரமத்திலே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலதுபார்சிலே வீற்றிருக்கிறார். அவரது மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிறிஸ்தவ சபை பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 தொடங்கி 39 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 39 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 - 39 முடிய. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்களும் அவரே. உமது நிமித்தம் என் நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவ்வெல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெபம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேதபாடம் வாசித்தாயிற்று. கர்த்தாவே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாளை அனுசரிக்கிற ஐயாவுடைய பெயரை நான் அறிவிக்கிறேன். வருகிற புதிய ஆண்டிலே 4ஆம் தேதி திரு மார்ட்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்துக்கு வரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோம்
வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற ஆண்டவரே ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். தேவனின் புதிய ஆண்டிலே பிள்ளைகளை அழைத்து செல்கிற கர்த்தர் புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தேவனை தொடர்ந்து தந்து பிள்ளை வாழ்விலே முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனின் பெருக்கத்தின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பிள்ளை வாழ்க்கையை தந்து வழி நடத்தும்படி ஆய்வேற்றி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் தொடர்ந்து பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அனைத்து விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையை நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து வழி நடத்தும்படி ஆய்வேற்றி கொண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எதை செலுத்துவேன். சங்கீதக்காரன் சொல்கிறானே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 2024 ஆண்டிலேயும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். வேதம் சொன்னதல்லவா, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். பலம் கொண்டு திடமனதா இது திரியாதே கிழகாதே. ஒரு புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்கிற கர்த்தர் புதிய ஆண்டின் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து நம்மை வழி நடத்தப்படுகிறார். ஆண்டவருக்கு நன்றி அறிதலோடு நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறதா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள், எல்லா கிருபைகளை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் செய்ய இருக்கிற நிறைவான நன்மைகள், ஆசீர்வாதங்களை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். அப்பா, எனக்கு முன்பாக வைத்திருக்கிற புதிய ஆண்டின் நன்மைகள், எனக்கு முன்பாக வைத்திருக்கிற புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்கள், அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஏனென்றால் கடைசி ஓய்வு நாளிலே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்தார், நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, பலம் கொண்டு விடுவதாயிரு, தெரியாதே கிடக்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணினேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்கினேன் என்று சொன்னார். தாங்கினாரே, அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா
வார்த்தையினால் வாக்குத்தத்தத்தினால் நம்மை நிறைவாய் நடத்தினார். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டின கிருபையிலே எண்ணி ஆண்டவரை துதிப்போம். கிருபையிலே எண்ணி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பக்தர் பாடினானே, பவுலடியாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்த பெரிதான ஒரு ஊழியத்திலே மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிதான மகத்தான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நாம் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதை உணர்ந்தவர்களாம் ஆண்டவரே, என்னை கடைசி வாரத்தில் அடைந்து வந்திருக்கிறீர்களப்பா, உங்களுடைய கிருபையினால் நான் நிலைநிற்கிறேன் என்று சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்தீங்க, உமக்கு நன்றி. என்னை நீதிமானாய் மாற்றுவதும் உங்களுடைய கிருபை. என்னுடைய வாழ்க்கையில இந்த 2024வது ஆண்டிலே உள்ள கட்டுகளை நீக்குவதும் உங்களுடைய கிருபை. என்னை புதிய ஆண்டுக்குள் உங்களுடைய வல்லமை அழித்து என்னை அழைத்து செல்வதும் உங்களுடைய கிருபை. அதை உணர்ந்தவர்களாய் நம் இறுதியின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோமா? கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம் என்ற பாடலை உற்சாகமாய் நம்முடைய கரங்களை கட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம், கிருபையால் நிலைநிற்கிறோம். கிருபை, 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 கிருபை. வரங்களை நமக்கு அனுதினமும் தந்து நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிற கர்த்தர்
செய்த எல்லா உபகாரங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? பக்தனானே நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். 2024 ஆண்டிலே ஆண்டுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்மை செழிப்பாய் நம்மை நடத்தினார், அற்புதமாய் நம்மை நடத்தினார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி கேட்கும், அப்பா என்னுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், என்னுடைய வாழ்க்கையிலே செய்த மகத்தான கிருபைகள், அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கையை தந்து ஆண்டவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்தெடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள் வாதைகள் எல்லாம் சூழ்ந்தது போதிலும் ஆண்டவருடைய சட்டையினாலே நம்மை மறைத்தார். அந்த தேவனை நாம் ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்றவன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள்
நம்மை துணையாளராய் நின்று நம்மை நடத்தின கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் துன்பத்தில் தாங்கும் மனவாளராய் நம்முடைய வாழ்க்கையிலே அபிஷேகத்தை தந்து மறுரூபமாக்கி ஆற்றலை தந்து நம்மை நடத்தின கர்த்தர் அந்த தேவனை நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகள் அல்லேலூயா தேவனுக்கு. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்துவார். நம்மை எப்போதும் நம்மை நடத்துகிற கர்த்தர், எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர் அந்த தேவனை நோக்கி கேட்போமா? எனக்கு துணையாளராய் தொடர்ந்து வாங்க சுவாமி, என்னுடைய வாழ்க்கையை துணையாளராய் என்று தொடர்ந்து நடத்துங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் அப்பா உடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். வார்த்தையினால் உள்ளாகிற நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாய் எங்களுடைய வாழ்க்கையை தந்து சத்தியத்தை ஒருவராய் கேட்டு மறுகாதாய் விட்டுவிடாதபடிக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் உண்மையான விடுதலையோடு, நன்மையோடு, கிருபையோடு, ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து சென்று உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை மாத்திரம் கனத்தை செலுத்த, உமக்கு மாத்திரம் உண்மையாய் காணப்பட தேவ நீர் எங்களை எடுத்து வழிநடத்தும்படியாய் எஞ்சி காட்டி மன்றாடுகிறோம். ஐயா, அவர்களை மறைத்து தேவனை வெளிப்படுத்த சுவாமி ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம்.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் நாமத்திலே ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையின் சென்னை பேராயத்தின் முன்னாள் பொருளாளர், சென்னை பேராயத்தின் பொருளாளர் ஐயா அவர்கள் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையிலே வந்திருப்பது நமக்கு கிடைத்த பெரிய கிருபை, ஸ்லாக்கியம். இந்த நாளிலும் கடந்த நாளிலே ஐயா அவர்களை நான் அணுகின போது ஐயா அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டு, ஐயா கட்டாயம் உங்களுடைய திருச்சபைக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பாக ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஷால்வை அணிவித்து நம்மத்திலே இருக்கிறதான ரத்தன்குமார் ஐயா அவர்கள் முன்பாக வந்து ஐயா அவர்களுக்கு ஷால்வை அணிவிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த நாளிலும் ஐயாவுடைய பிள்ளை குடும்பமும் வந்திருக்கிறார்கள். அதே போல சகோதரர் அவர்களுக்கும் நம்மத்தில் இருக்கிறதான திரு சேகர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு ஷால்வை அணிவிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். நம்முடைய நீதியால் பெண்கள் ஐக்கிய செக்ரட்டரி அம்மா அவர்கள் குறிப்பாக துணைவியார் அவர்களுக்கும் ஷால்வை அணிவிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். குடும்பமாய் வந்திருக்கிறார்கள். பிள்ளைக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நாம் அனைவரும் குறிப்பாக ஐயாவுடைய குறிப்பாக ஆண்டவருடைய ஊழியத்தில் ரிட்டையர்மெண்ட் எப்போதும் கிடையாது. நான் எப்போதும் அதான் சொல்லுவேன். ஏனென்றால் ஆண்டவர் ஊழியத்தில் எப்படி எடுத்து பயன்படுத்த முடியுமோ அப்படி எடுத்து எல்லா காலகட்டத்திலையும் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். அதே போல தான் ஐயாவுடைய ஊழியர்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலையும் ஐயா இருக்கும் போதும் சரி, மிகவும் ஒரு கடின உழைப்பாளி. உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு சின்ன வயதிலிருந்து எனக்கு தெரியும் ஐயா அவர்களை குறிப்பாக. ஆகவே ஐயா அவர்கள் இந்த நாளிலே நம்மத்திலே வந்திருப்பது நமக்கு பெரிய கிருபை, சாக்கியம். தொடர்ந்து ஐயாவுடைய சத்தியத்திற்கு முன்பதாக நாம் அனைவரும் விருதோனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 263வது பாடலை நாம் பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை நாம் அனைவரும் விருதோனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அதன் பின்பு ஐயா அவர்கள் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி
திரு ஆசிரியா சத்யகுமார் ஐயா அவர்கள் நம்ம அதில் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி ஐயா அவர்களை நம்ம வாழ்த்துவார்கள். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் தந்த இந்த அருமையான இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை தந்தை பேராயருடைய தரிசனத்தின்படி மாபெரும் வளர்ச்சியை சந்திக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரதம பேராயர் சென்னை பேராயர் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய சபையின் புதகர் ரெவரண்ட் கார்டர் போய்ஸ் அவர்களுக்கும் சபையின் மூப்பர் குழுவினருக்கும் சபையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். போதகர் ஐயா அவருடைய தந்தையாரும் நானும் ஒன்றாக செமினரியிலே படித்தவர்கள். ஆகவே தேவன் ஈசியிலே பல்வேறு சபைகளை பணியாற்ற தேவன் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் இந்த வருஷ கடைசியிலே 2024ஆம் ஆண்டில் இந்த கடைசி மாதத்திலே, இந்த பண்டிகை மாதத்திலே, இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டு இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் மகிழ்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தந்த மாபெரும் ஈவு, ஜீவன், சுகம், பலன் கொடுத்து இந்த ஆண்டின் முற்றிலுமாக நம்மை பாதுகாத்து இன்னும் ஒரு சில தினங்களிலே புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறோம். 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஜீவன், சுகம், பலன் தந்த தேவனுக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த ஆராதனை குடும்ப ஆராதனை. ஆகவே தேவன் உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்தார். படைத்த அந்த தேவன் ஏதேன் தோட்டத்திலே புல் புண்டுகள் முளைக்க கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, எல்லாம் படைத்தார். அங்கே ஆதாமையும் படைத்தார். ஆகவே எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டவர் ஆதாமை படைத்துவிட்டு அவனுக்கு ஒரு குறைவாக தெரிந்தது. உடனடியாக அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை கொடுத்து அவனிலிருந்து அங்கே என்ன செய்கிறார்? ஒரு பெண் இனத்தை உருவாக்குகிறார். ஆகவே அங்கே குடும்பம் என்கிற அந்த வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்திலே அவர் உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி குடும்பத்தின் மூலமாக சந்ததி உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அங்கே ஆண்டவர் அவ்விதமான ஒரு மாபெரும் குடும்ப வாழ்க்கையை நமக்கு தந்தார். அவை குடும்பம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த மாபெரும் பெரிய ஒரு தேவன் நமக்கு தந்த ஈவு. ஆகவே கணவன், மனைவி, அவர்கள் மூலமாக பிள்ளைகள், சந்ததிகள், பிள்ளைகளின் பிள்ளைகள். ஆகவே அது ஒரு மாபெரும் ஈவு. ஒரு போதகர்களை சந்தித்துக் கொள்வார்கள் என்றால் என்ன பேசிக்கொள்வார்கள் என்றால், எந்த சபையில் இருக்கிறீங்க, உங்கள் சபையில் எவ்வளவு, உடனே கேட்பாங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆகவே போதகர்கள் ஒருவரை சந்திக்கும் போது கேட்கின்ற ஒரு இது, எத்தனை குடும்பங்கள். ஆகவே அவ்விதமாக அந்த குடும்பம் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஈவு. கணவனுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், மனைவிக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு மாபெரும் தேவன் தந்த பாக்கியம். ஆகவேதான் அந்த 128ஆம் சங்கீதத்திலே திருமண ஆராதனைகளே அங்கே சொல்லும்போது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவான். அங்கே எல்லாம் முழு குடும்பம், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், சந்ததி, எதிர்கால வாழ்க்கை, அவை எல்லாவற்றையும் அதனால்தான் திருமண ஆராதனையிலே முன்னோர்கள் அந்த 128ஆம் சங்கீதத்தை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குடும்பத்திற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த சபையிலே தேவ
செலுத்த வேண்டும். இந்த நாளின் செய்தியின் ஆதாரமாக வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியிலே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாராவது வாசிங்க. ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. குடும்பம்னா இதான். அங்க என்ன சொல்லுகிறார்? ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் ஏற்றுகின்றன. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அது பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். தேவன் அவ்விதமாக நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாக்கியம். ஆக இன்றைக்கு உங்கள் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள், இன்றைக்கி சொல்லுவாங்க எங்க அப்பா, எங்க அம்மா, எங்கள் குடும்பம், தாத்தா, பாட்டி, இவ்விதமாக அங்கே கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் என்ன சொல்லுகிறது? நித்திய பர்வதங்கள். நித்திய பர்வதம் என்றால் அழியாத ஒன்று, நித்திய காலமாக அழியாத ஒன்று. பர்வதங்கள் எதை குறிக்கிறது என்றால் பலத்தை குறிக்கிறது, பலத்தின் சின்னம். அது பர்வதம் என்பது உயர்ந்தது. அது பலத்தின் சின்னம், ராஜரீகத்தின் அடையாளம். ஒவ்வொரு குடும்பம், இன்றைக்கு நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பெற்றோருடைய குடும்பம், ஆகவே நாம் எந்தெந்த ஊர்ல இருந்து எங்கிருந்து நாம் வந்திருக்கோம், வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்ப பாரம்பரியம் உண்டு. ஆகவே அவ்விதமாக அந்த பாரம்பரியத்தின்படி நாம் அந்த பர்வதங்களை போல காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய எத்தனை பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பத்தின் தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பணிகள், அரசு பணிகள் மேற்பட்டதாக இருக்கலாம். சங்கீதம் 125ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சொல்லும்போது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல. அது உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம். உங்கள் குடும்பம், நீங்கள் இந்த திருநகர் பகுதியிலே உங்களுடைய குடும்பம், இந்த சபையிலே நீங்கள் இருக்கின்ற ஒரு குடும்பம் ஒரு ஆசீர்வாதத்தின் மேன்மையின் ஊற்றாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஒரு பர்வதம், நித்திய பர்வதங்களை போல காணப்பட வேண்டும். அவைக்கு எல்லோரும் அவரவருடைய குடும்பத்தை பெருமையாக பேசுவார்கள். அப்ப அந்த பெருமையாக நாம் பேசுகிறோம் என்றால், நம்முடைய குடும்பம் என்றால் தகப்பனை குறிக்கிறது, தாயை குறிக்கிறது, பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் அங்கே குறிக்கிறதாக காணப்படுகிறது. அப்ப அந்த குடும்ப உறவு, அப்ப அந்த குடும்பம் என்பது சாதாரணமானது அல்ல, தேவனால ஏற்படுத்தப்படுகிற ஒன்று. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கும் இங்குமாக அழைத்து பல்வேறு இடத்திலே சொல்லி பெண் தேடுவார்கள், மாப்பிள்ளை தேடுவார்கள். அது ஒருவரும் இருந்தாலும் கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய நடத்துதலின்படி. அப்போ அந்த உயர்ந்த பர்வதமாக உங்கள் குடும்பம் காணப்பட வேண்டும். அந்த குடும்ப வாழ்க்கைக்காக நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே கணவன் மனைவியாக நீங்கள் இணைந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதம், எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதாக மேன்மையுள்ளதாக இருக்கிறது. முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த என்ன சொல்கிறது? நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும். முதலாவது உயர்ந்த பர்வதமாக உங்களுடையது காணப்பட வேண்டும். உயர்ந்த பர்வதம், நீங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லும்போது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. அப்போ உயர்வான நிலையில ஏறுகிறவர்களாக உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், அது சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையிலே ஏறுகிறவர்களாக உங்கள் குடும்பம் காணப்பட வேண்டும். எல்லாருமே தங்கள் பிள்ளைகள், தங்களுடைய குடும்பம்
உயர்வாக இருக்க வேண்டும் என்று தான் என்ன செய்வோம், நினைப்போம். அப்போ அந்த உயர்ந்த பரதான் அந்த ஏசாயா 40:9 சொல்லும்போது சொல்லுகிறார், சியோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்திலே ஏறு. ஆகவே உயர்ந்த பர்வதமாக உங்க எல்லா வாழ்க்கை உயர்வாக இருக்க வேண்டும். வியாபாரமோ, தொழிலோ, பணிகளோ, உங்கள் குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்ததாக காணப்பட வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய விற்பனுக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது. அப்போ ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எதிர்காலம், கணவன் மனைவியாக இணைக்கப்பட்ட பிறகு பிள்ளைகளுடைய சுதந்திரம், அவருடைய படிப்புகள் எல்லாவற்றிலும் அப்போ நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும். உயர்ந்த பர்வதங்களிலே ஏறுகிற ஒரு நிலை இருக்கும் என்றால், எப்படிப்பட்ட ஒரு நிலை? மலை ஏறுகிறவர்களுக்கு தெரியும். சாதாரண இப்போ நம்ம படி ஏறி போகிறோம் மலைகள். நான் இந்த ஆனமலை எஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஒரு முறை நான் ஏறி இருக்கிறேன் என்னுடைய வாழ்வு வயதில். அப்போ எங்களை ஏற்றி அழைத்து சென்றவர் என்ன பண்ண, பின்னாடி வேலை செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. நானும் என் பாட்டு மேலே ஏற்றிட்டு போனேன். சரி, பின்னாடி தான் பார்த்தா என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், அப்படி பின்னாடி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏறவே முடியலை, அப்படியே நடுங்குது. இப்படி செங்குத்தான இல்லை, எவ்வளோ அடி உயரத்தில் நம்ம ஏறி நிற்கிறோமே. இப்படி பார்த்த பிறகு அவர் எவ்வளோ கூப்பிட்டாங்க ஏறுவோம், பின்னால் பார்த்த பிறகு ஏறவே முடியல. கால் நடுங்குது, கை நடுங்குது. பிறகு அவர் என்னை வந்து கையை பிடிச்சி இழுத்து மேலே கூப்பிட்டு போன பிறகுதான். அப்போ நீங்கள் பாருங்கள், அந்த பர்வதம் ஏறுகிற குடும்ப வாழ்க்கையை நீங்கள் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலே வாழ்வோ, உயர்வோ, தாழ்வோ எதுவாக இருந்தாலும் எந்த நிலையிலும் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவியாக, வீட்டு ஜெபம், வேத வாசிப்பு. சாத்தான் நம்மை பின்னிட்டு பார்க்க முடியாத செய்வான், நம்மை கீழே விழும்படியாக செய்வான், நம்முடைய குடும்பத்தை தாழ்ந்து போக முடியாத செய்வான். ஆனால் கர்த்தர் உயர்த்துகிறவர். அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர். அவர் எல்லா மேன்மைகளை தருகிற உயர்ந்த பர்வதமாக நம்ம ஏறி செல்லும்படியாக இன்னைக்கு கடன் பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் மத்தியிலே பின்னிட்டு பார்த்து ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள், வேத வாசிப்பை விட்டு விடுகிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை. பிசாசு நம்மை பின்னிட்டு போக செய்வான். நீ வேத வாசித்து என்ன பிரயோஜனம், நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆலயத்துக்கு சென்று என்ன பிரயோஜனம், நம்மை பின்னிட்டு போக செய்வான். ஆனால் நாம் எழுந்து நிமிர்ந்து முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அங்கே என்ன செய்கிறார், உயர்ந்த பர்வதமாக இருக்க வேண்டும். முன்னேறி செல்கிறவர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எந்த தொழில்கள், உங்கள் வருமானங்கள் எவ்வளவாக இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, நீங்கள் பயப்படவே கூடாது. இன்றைக்கு ஈஸியில் ஓரளவுக்கு சம்பளங்கள்லாம் வருது. நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன காலத்தில் அன்றைக்கி ஈஸிய சபையில் ரொம்ப வருமானம் கம்மி. என்னுடைய ஆரம்ப சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 195 ரூபா. எவ்வளவு? 195 ரூபா. கல்யாணம் ஆன பிறகு 215 ரூபா. 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி சைதாபுர சபைக்கு வரும்போது அப்போ 700 ரூபா சம்பளம். எவ்வளவு? 1990 700. இன்னைக்கு வருமானங்கள் வரலாம். அப்போ நான் மேரேஜ் ஆகி வந்த நேரத்தில் அப்போ என் மனைவி சொன்னேன், எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சாம்பார், மற்ற நாளெல்லாம் டெய்லி மீன் கறி தான் இருக்கும். மீன் இருக்கும், டெய்லி மீன் சாப்பிட்டே இருக்கும். அப்போ கறி மீன் சாப்பிடுவோம், வெள்ளிக்கிழமை மட்டும். அப்போ என் மனைவி சொன்னால், ஆமாம் மீன் வாங்கி தர விட உங்களால் முடியலை அப்படின்னு. எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நினைச்சானா வீட்டு கதவை தட்டி மீன் கொடுப்பாரு அப்படின்னு. ஆமாம், ராத்திரி 8 மணிக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு. ஏன்னா ராத்திரி 8-8:30 மணி இருக்கும். அப்போ சொன்னோம், ஒரு மீன் வாங்கி தர உங்களுக்கு பையன்னா. நான் சொன்னேன், மீன் நம்ம டெய்லி மீன் சாப்பிட்றாரு, மீன் கறின்னு சாப்பிட்றாரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஜோம் நீ ஜோம் பண்ணால் கண்டிப்பாக நினைச்சுவார் ஆண்டவர் தருவார். சொல்லி முடிக்கக்குள்ள கதவை தட்டிச்சு. அப்போ அந்த சைதாபுர சர்ச்சுக்கு நடராஜன் நிறுவனம் ஒன்று வந்து, அதில் அல்போன்ஸ்னு ஒருத்தர், அவர் 800 பக்கத்தில் கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே போயிட்டு வந்தவருக்கு நிறைய மீன் கிடைச்சது. அவர் ஒரு பை நிறைய
நிறைய மீனை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, சரி பாஸ்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு. மீனுன்னா ஒரு மீன் 2 மீன் இல்லை, 3 கிலோ மீன். எவ்வளவு நம்ம ஆண்டவர் கொடுத்தா அது சாப்பிட்டு தேவிட்டு அங்கே என்ன பண்ணோம், அங்கே மீதி ஆகிற வரைக்கும் கொடுப்பாரு. நான் சொன்னேன் மீன் இப்பவுமே எனக்கு பொறிச்சு கொடு அப்படின்னு. என்னது ராத்திரி இப்பவுமே எனக்கு என்ன பண்ணோம், பொறிச்சு கொடு அப்படின்னு. அப்போ நீங்கள் பாருங்க, ஆண்டவர் வல்லமை உடையவர், அவர் மகத்துவமானவர். நான் உயர்ந்த பிறகு ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லையே, ஊழியத்துக்கு வந்து எதுவுமே இல்லையே, நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. உங்கள் வருமானங்கள், உங்கள் தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் எதுவாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே உயர்வாக நீங்கள் பார்க்க வேண்டும். உயர்ந்த பர்வதமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் ஒரு குறைவின்றி வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கால் வீங்கவும் இல்லை, கால் எந்த பாதிப்பில்லை. அவர் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக வழி நடத்தினார். 2வதாக நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பர்வதங்கள் இருக்க வேண்டும். கர்மே